ஃபஸ்ட்டு வந்து ட்ரெய்லர் கட்டு தான் கொடுத்தாங்க. அப்போயே டிசைட் பண்ணிட்டேன் மேபி பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஐ டோல் மை ஹஸ்பண்ட். பட் 8 மாதம் அவங்கள படுத்தி எடுத்துட்டேன். எந்த விஷயத்துலனா, எப்படி என்ன நம்புறீங்க, என்கிட்ட அப்படி என்ன பார்த்தீங்க, ரொம்ப ரொம்ப பேஷ் பண்ணாதீங்க இன்டர்நெட்டில். இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, நான் தான் கம்போசராக வரேன் அப்படின்னு. அப்போ ட்வீட்லாம் வந்துச்சு, இது மாதிரி வந்து ஏன் இவங்களை சூஸ் பண்ணீங்க, சோ மெனி டேலண்டட் பீப்புள், அவங்களுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஸோ எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. கதீஜா ரஹ்மான் அவர்கள். ஸோ முன்னாடிலாம் வந்து ஒரு படம் வருது அப்படின்றப்போ மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டால் ரஹ்மான் சாருடைய ஸ்கூல்ல இருந்து ஒருத்தங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அவார்ட் மாதிரி அவங்களுக்கு ஓகே ஒரு மிகப்பெரிய கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரம் ரஹ்மான் சார்ஸ் ஃபேமிலி, ரஹ்மான் சாருடைய பேரோடையே வராங்க அப்படின்றப்போ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு ஹர் அண்ட் மிகப்பெரிய ஒரு ப்ராமிசிங் டேலண்ட் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். இன்னொரு விஷயம், இசையில் வந்து 7 ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரஹ்மான் சாருடைய ஃபேமிலியிலேருந்து வர 7வது மியூசிக் கம்போசர் இவங்க அப்படின்றப்போ இன்னும் பெருமையாக இருக்குது. We're happy to have you here, Khatija ma'am. Please come and share a few words. எல்லாருக்கும் வணக்கம். I can't believe this is happening. Thank you so much. மின்மினி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஹலிதா மேம் 2022 என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஐ வாஸ் நாட் ரெடி அண்ட் ஐ தாட் அதுக்குள்ளே படம்லாம் முடிஞ்சு பை தென் படம் ரிலீஸே ஆகிருக்கும்னு நினச்சேன். பட் தென் ஐ ஹேப்பன் டு மீட் ஹர் அண்ட் தென் அவங்களுக்கு என் ஒர்க்கும் பிடிச்சது. அண்ட் தென் பை தென் அவங்க ஷியர் லாக் ஆல்மோஸ்ட் அனதர் கம்போசர் கிட்ட போயிட்டாங்க. பட் அப்புறம் ஷி வாஸ் கன்ஃபியூஸ்ட். ஐ செட் இல்லை உங்கள் படத்துக்கு எது பெட்டரோ பண்ணுங்க அப்படின்னு. ஷி செட் இல்லை உங்களோட தான் இந்த படம் உங்களோட தான் நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. 8 மாதம் எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. ஐ வில் நாட் அக்ரி தட் ஷி இஸ் டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் பிகாஸ் ஷி மோல்டட் மீ கம்ப்ளீட்லி. லைக் ஒரு சைல்டு வந்து ஒரு அடல்ட்ஹுட் போகிற வரைக்கும் எனக்கு அது மாதிரி மோல்ட் பண்ணாங்க. அவங்க ப்ராமிஸும் பண்ணாங்க, நீங்கள் படத்தில் இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐ ஃபீல் எனக்கு வந்து ஐம் வெரி பிக்கி, வெரி கிளியர் அபவுட் வாட் ஐ வாண்ட். ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. ஃபஸ்ட்டு வந்து ட்ரெய்லர் கட்டு தான் கொடுத்தாங்க. அப்போயே டிசைட் பண்ணிட்டேன் மேபி பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஐ டோல் மை ஹஸ்பண்ட் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர். ஃபஸ்ட்டே ட்ரெய்லர் கொடுத்தோன்னே நான் ரொம்ப பயந்துட்டேன். ஹீ செட் தயவு செஞ்சு விட்டுறாத ப்ளீஸ், ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம். ஐ டோல் நோ ஆல்ரெடி அவங்க தேர் ரன்னிங் பிஹைண்ட் ஸ்கெட்யூல், பெட்டர் ஐ டெல் ஹர் ப்ளீஸ் ஒரு 1 week 2 weeks வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீ டோல். அண்ட் தென் ஸ்டூடியோவில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க, வி ஆர் ஆல் தேர் டு சப்போர்ட் யூ, டோன்ட் வரி, நீ எடுத்து பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த 8 months வந்து எனக்கு நான் சொல்லிட்டேன் எனக்கு டைம் எடுக்கும், நான் டைம் எடுத்தே பண்ணுறேன், ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு. மேம் அதுக்கும் டைம் கொடுத்தாங்க. கரெக்டாக டெட்லைன்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஏதாவதுன்னா நான் கம்யூனிகேட் பண்ணுறதுல ஐம் குட். பட் 8 மாதம் அவங்கள படுத்தி எடுத்துட்டேன். எந்த விஷயத்துலனா, எப்படி என்ன நம்புறீங்க, என்கிட்ட அப்படி என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள படுத்தி எடுத்துட்டேன். அது வந்து அது இம்போஸ்டர் சிண்ட்ரோம் நான் டீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் சம்ஹவ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிஞ்சிருச்சு. சாங்ஸ் வரப்போ திரும்ப மைண்ட் பிளாக்கு, ட்ரெண்டு, இது ஃபாலோ பண்ணுமா அது ஃபாலோ பண்ணுமா, ஸோ மெனி திங்ஸ் இருந்துச்சு. பட் தென் மேம் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன ஹார்ட்லேருந்து வருதோ நீங்கள் பண்ணுங்கள், தட்ஸ் ஹவ் த ஃபிலிம் இஸ் அப்படின்னாங்க. ஸோ அங்கேயும் ஷி வாஸ் சப்போர்ட்டிவ். டியூன்ஸ் லாக் ஆகிடும், ஏன் லாக் பண்ணீங்க, எப்படி லாக் பண்ணுறீங்க, நிஜமாகவே பிடிச்சிருக்கா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சு. சம்ஹவ் எனக்கு வந்து எனக்கு ஒரு அமேசிங் டீம் கிடச்சாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் என் ஹஸ்பண்ட், என் சிஸ்டர் ரஹிமா வந்திருக்காங்க அங்கே. ஸோ அவங்கக்கிட்ட தான் என் ஹஸ்பண்ட் ரியாஸ் அவங்க இருக்கார். ஹீ டசன்ட் லைக் ரொம்ப ஸ்பாட்லைட், ஸோ அங்கே ஒழிஞ்சிட்ருக்காரு. பட் என்னென்னா வந்து எல்லா ஸ்க்ராச்சும் அவங்கக்கிட்ட காமிச்சிட்டே இருப்பேன், எப்படி அப்ரூவ் பண்ணுறாங்க, உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா, நல்லா தான் இருக்கேன், இவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ டில் தி எண்ட் லைக் எல்லாமே காமிச்சிட்டே இருப்பேன். ஐ டோல் முடிஞ்சிட்டே சொல்லிவிடுங்க ஏதாவதுனா ஜஸ்ட் டெல் மீ. பட் யூனோ அதுக்கப்புறம் என் பிரதர் குமரனும் இருக்கார், அவரும் ஒரு கம்போசர். ஸோ பீப்புள் வேர் சப்போர்ட்டிவ். ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃப்ரம் மை கோர் டீம் who were so supportive. Srikanth Krishna, he is not here, he is also a composer and music supervisor. மெயின் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு இன் பர்சன் இருந்தது மாரி சக்தி, அங்கே உட்காந்துருக்காரு, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். அவரும் ஒரு கம்போசர், நிறைய இண்டி சாங்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் கிரெசண்டோ, ஹீ இஸ் தேர்.
Please get up. Sorry, it's like a teacher student. Then Satish is there. He's a project manager. He has helped me a lot. அதுக்கப்புறம் வந்து சூர்யான்ஷ், even more than a singer, he was also supervising the whole score. Please, sir, you can sit there, know you. So this is his first, he's getting introduced, his first Tamil film that he sung other songs also, Indiyum பண்ணிருக்காரு. And so Prashant, I'm missing Prashant here. சுரேஷ், கார்த்திக் அவங்கெல்லாம் தான் எனக்கு புஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு யார் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் வந்து ஜெரி ஹஸ் பின் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ இவங்கெல்லாம் தான் கோர் டீம். அப்புறம் ஏஎம் ஸ்டுடியோவில் தான் மிக்ஸ் நடந்துச்சு. ஸோ கிருஷ்ணன் இங்கே இருக்கார், இஸ் அ வெரி ஃபேமஸ் அண்ட் ஹஸ் ஒர்க்ட் ஆன் மெனி ஃபிலிம்ஸ். அதுக்கப்புறம் அரவிந்த் இருக்கார். அண்ட் சிவா சார் மெயினாக எனக்கு வந்திருக்காரான்னு தெரியல, மிஸ்ஸிங் ஹிம். ஸோ கம்ப்ளீட்டாக பயங்கரமாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹலிதா மேம்க்கும் ஷீ வாஸ் ரியலி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங். அண்ட் ஐ திங்க் டீம் இல்லைன்னா இது மாதிரி இவ்வளோ பெரிய ஃபிலிம் வந்து யூ கேனாட் டூ இட். they were there and I was going through a lot of என்ன சொல்கிறது, ஜூனில் வந்து என்ன ஆச்சுன்னா இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, நான் தான் கம்போசராக வரேன் அப்படின்னு. அப்போ ட்வீட்லாம் வந்துச்சு, இது மாதிரி வந்து ஏன் இவங்களை சூஸ் பண்ணிங்க, there are so many talented people, அவங்களுக்கு ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஸோ எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. தென் ஐ தாட் நம்ம டைரக்டருக்கு நம்ம பெருமை சேர்த்து கொடுக்கணும், ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ டச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ தாட் ஐ புட் மை எஃபர்ட்ஸ் இன் டு ஒர்க். அண்ட் அந்த டைமில் ஷீ செட் ஆல்பம் ரெடி பண்ணுங்கன்னு ஒன்று. ஐயோ, ஆல்ரெடி ஐம் லைக் டவுட்டிங் மை செல்ஃப், இதில் வந்து ஆல்பம் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ப்ராசஸ் போச்சு. அண்ட் ஸோ அல்டிமேட்லி ஆல்பமும் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஐ தேங்க் த சிங்கர்ஸ். சக்தி ஸ்ரீ இருப்பிடம் வந்து எனக்கு சக்தி ஸ்ரீ இல்லாமல் ஐ கேனாட் இமேஜின் எனிபடி எல்ஸ். அவங்கள மிஸ் பண்ணுறேன், அவங்க யூஎஸில் இருக்காங்க. அண்ட் சிரிஷா 2 பாட்டு பாடியிருக்காங்க, ஒன்று என்னோட ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அண்ட் தென் சார்த்தக் கல்யாணி அவரையும் இது பண்ணுறேன். பட் சூர்யான்ஷ் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். ஆல்தோ தமிழ் இஸ் நாட் ஹிஸ் ஹீஸ் நார்த் இண்டியன். ஹி ஹஸ் ரியலி அந்த கொடைஞ்சு எடுத்துட்டாங்க ஹலிதா மேம் அவரை. கரெக்டாக அந்த ப்ரொனன்சியேஷன் வரணும்னு நானும் விடல. ஸோ ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் வித் இட். உங்களுக்கு ஒரு நார்த் இண்டியன் பாடுற மாதிரியே ஃபீல் ஆகாது. ஸோ and thank you Think Music, thank you so much for supporting. I have huge respect because you bring in new talents and you support them. And I thank my thank you Manoj sir. நான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். I've never met you in person. Thank you so much. ப்ரில்லியண்ட்டாக இருக்குது சார், கேமரா ஒர்க் எல்லாம் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த காஸ்ட், நம்ம நிறைய ஸ்டார்ஸ் பார்த்துருப்போம். பட் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் ஆன் அ ஃபிலிம். அவங்க ஃபேஸஸே பார்த்து ஒர்க் பண்ணி டு மீட் தெம் இன் பர்சன், எனக்கு ஜெனுவனாக ஐ வாஸ் லைக் ஸ்டார் ஸ்ட்ரக். அண்ட் ஐ வாஸ் லைக் காலிங் தெம் லைக் அ கேரக்டர் நேம்ஸை கூப்பிட்டுட்டு இருந்தேன். தட் மச் ஐ காட் அட்டாச்ட். அண்ட் ஐ வுட் கீப் டெல்லிங் ஹலிதா மேம் எப்போ மீட் பண்ண போகிறோம் அப்படி. ஐ டென்ட் இமேஜின் ஐ வுட் ஃபீல் லைக் ஸ்டார் ஸ்ட்ரக். அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஐ நோ தெம் through the film. So on the feeling, I don't know, it's the first time I'm experiencing this. Maybe that's why I'm reacting like this. But they have done a great job. I feel like they have lived the character. எனக்கு வந்து it was too much for me while working on this emotionally. அவங்க அதை எப்படி they must have gone through a lot for sure working on it. Definitely it's not a feel good film. ஏன் எல்லாரும் அதை சொல்கிறீங்கன்னு தெரியல. சும்மா வந்து இவங்க வந்து டிசீவ் பண்ணுறாங்க, 2 பைக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு டிசீவ் பண்ணி நீங்கள்லாம் லவ் ஸ்டோரின்னு நினைக்கணும்னு பண்ணிட்டுருக்காங்க. பட் அது வந்து ட்ரூத் கிடையாது. இது அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹவ் டு பிரேக் த சீக்ரெட். அண்ட் அதுக்கப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை பிரதர் அமீன். இஸ் லிட்டில் ஷை, வெளில தான் இருக்கார். ஸோ இட்ஸ் ஓகே, லைக் அவருக்கும் லேட்டாக வந்துட்டார். ஸோ ஹி மைட் பி லிட்டில் எம்பாரஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன், மை இன்லாஸ் அண்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். My friend Sterling is also there to show her support. And Satish, you stood, right? Okay, sorry. I'm little overwhelmed. If I've missed out any team members, sorry. I'm also nervous. It's my first audio launch. And என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஏதாவது உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப பேஷ் பண்ணாதீங்க இன்டர்நெட்டில், அதுதான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் வந்து இதை கிராண்டடாக எடுத்துக்கல. ஐ ஹவ் ஒர்க் ஹார்ட் ஃபார் திஸ். அண்ட் முரளி சார், நான் ஃபஸ்ட்டு முரளி சார் மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இஸ் அ வெரி காம் பர்சன். ரொம்ப கிரவுண்டட் ப்ரொடியூசர் மாதிரி அவர் பிஹேவ் பண்ணல. ஸோ ஐ மிஸ் ஹிம் டுடே. சீதோ அண்ட் சலிதா மேம் டீம்லேருந்தும் வந்து தே எம்பாடி ஹர். நிறைய பேர் ஐ ஹவ் மெட் ஃப்ரம் அ டீம், வெரி ஸ்வீட் பீப்புள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு காட். உங்களோட ப்ரேயர்ஸ், உங்கள் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக எனக்கு இந்த ஜேர்னியில் வேணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம்.